அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாலாஜி. மக்கள் சேவகர், இயற்கை நேசரை பற்றி ஒரு அரிய தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்போதாம் கம்மாய் ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கம்மாய், அது சுற்றியுள்ள பகுதிகளில் 3 போகம் நெல் விளைவித்த பூமி அது. அந்த எப்போதாம் கம்மாயை தூர்வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூர் வாரவே இல்லை, வாராமலே சுற்றி உள்ள கருவேல மரங்களை மட்டும் அகற்றிட்டு அது மேலே பெருசாக எப்போன்றான் நீர்த்தேக்கம் அப்படின்னு எழுதி வெள்ளை அடிச்சுட்டு மட்டும் 13 கோடி ரூபாய் அதில் கையாடல் நடந்திருக்கு. அந்த மார்க்கண்டேயன் தலைமையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நக்கீரன் கழுத்த பேட்டிலேயே சொல்லியிருப்பாங்க, நான் மரங்கள் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ பண்ணிட்டு இருக்கிறேன், விளாத்திக்குளம் தொகுதி முழுக்க மரங்கள் நட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த மரங்கள் அந்த என்ஜிஓவுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் அரசாங்க ஊழியர்கள்ட்ட இருந்து ஒரு மரம் நட்டு வளர்த்து பாதுகாக்க 3000 ரூபாய் செலுத்தணும். ஒரு மரத்துக்கு, ஒரு மரக்கன்று நட்டு வளர்த்து அதை பாதுகாக்க 3000 ரூபா மேனிக்கு வசூலிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க, இவர் போகிறாரு அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அங்கே ஊழியர்கள்ட்ட நீங்கள் ஒரு 10 மரத்துக்கு நிதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கன்றுக்கு 3000 மணிக்கு வாங்கி அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குல்ல, இப்போ காத்தாடி நட்டுறாங்கல்ல, அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிகள் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று தரும். அந்த ஃபண்டை பயன்படுத்தி ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபண்டு ஜெனரேட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டையுமே இவர் இந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க சொல்லிடுவார், சிஎஸ்ஆர் ஃபண்டையும் கொடுக்க சொல்லிடுவார். இது மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் பல கோடி சேர்ந்துருச்சு. ஆனால் இவர் 1 கோடி மரம் நடணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கம் ஆரம்பிச்சது. இப்போ அந்த மரங்கள்லாம் எங்கே 1 கோடி நட்டுருந்தா இந்நேரம் விளாத்திக்குளம் தொகுதி முழுக்க பசுஞ்சோலையாக மாறி இருக்கும். அப்படி ஆகலை. இவங்களுக்கு இன்னைக்கு இயற்கையை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இயற்கை வளங்களை அழித்து அதை காசாக்கணும், பெருஞ்செல்வந்தர் ஆகணும். இது ஒன்று தான் நோக்கமே. இப்போ மீண்டும் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். வெம்பூரில் விவசாய நிலங்களை அழித்து தான் சிப்காட்டை கொண்டு வராங்க. ஏன் விளாத்திக்குளம் தொகுதியில் அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இருக்குது, அங்கே என் சிப்காட்டை கொண்டு போயிருக்கலாமே. ஐயா சின்னப்பன் எம்எல்ஏவாக இருக்கிற காலத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த புறம்போக்கு நிலங்களை சிப்காட்டை கொண்டு வரலாமே. ஏன் வெம்பூர்லேயே தான் வைக்கணுமா? அது விவசாய நிலங்களை பிடுங்கி தான் அங்கே சிப்காட்டை வைக்கணுமா? வேறு வழியே இல்லை அப்படின்னா விவசாய நிலங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு மாற்று வழி இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துடுறப்போ சொல்லுங்கள். அதையில் இந்த இயற்கை நேசர், மக்கள் சேவகர்லாம் வெற்று வேஷம். இது அவர் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கிற ஒரு விஷச்செடி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால் இந்த விஷச்செடி அகற்றுறதுக்கு ஒரே மாற்று சக்தியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு, விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. தொடச்சிருவோம் உங்களை. நன்றி.